தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மகா கும்பமேளாவில் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கும்பமேளாவில் கோடிக்கணக்கானோர் புனித நீராடிய நிலையில் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது 30 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகா கும்பமேளாவில் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகா கும்பமேளாவில் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச காவல்துறை அறிவித்திருக்கிறது. மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜ் நகரில் அதிகாலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பலர் காயமடைந்திருப்பதாகவும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே அன்புக்குரியவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் கடுமையாக காயமடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருந்தார். நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணிக்குள் ஒரே நேரத்தில் தடுப்புகளை தாண்டி ஏராளமானோர் குளிக்கச் சென்றதால் நெரிசல் ஏற்பட்டதாகவும் அரசின் சார்பாக விளக்கம் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச மாவட்ட காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜ் நகரில் அதிகாலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த கூட்ட நெரிசல் சிக்கி 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் காயமடைந்த 36 பேருக்கு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறந்த 30 பேரில் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூட்டத்தை சரியாக நிர்வகிக்காததே அசம்பாவிதத்திற்கு காரணம் என உத்தரப்பிரதேச அரசின் மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. மகா கும்பமேளாவில் தற்போது 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இறந்த 30 பேரில் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் காயமடைந்த 36 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜ் நகரில் அதிகாலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது. பலர் அதில் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது 30 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் காயமடைந்த 60 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் உயிரிழந்த 30 பேரில் 25 பேரின் விவரங்கள் தெரிய வந்திருப்பதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இப்போ காவல்துறை சார்பாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. 30 பேர் வரை இறந்திருப்பதாக சொல்றாங்க. 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வேறு என்னென்ன விஷயங்கள் இப்ப சொல்லியிருக்கிறாங்க? இன்று காலையிலே எத்தனை பேர் காயமடைந்தார்கள், அதிலே எத்தனை பேர் படுகாயம், யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா போன்ற விவரங்கள் எல்லாம் குழப்பமாகவே இருந்தன. பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் அந்த பகுதியில் குழுமியிருந்தார்கள் எனவும், ஆகவே தள்ளுமுள்ளு அதனால் விளைவுகள் என்னென்ன ஏற்பட்டன என்பதையெல்லாம் உடனடியாக கண்டறிய முடியவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்து வந்தனர். அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் உயிரிழப்பு என அந்த சமயத்திலே அறிவிக்கப்படாத நிலையில் 15 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என ஆரம்ப கட்ட தகவல்கள் வந்திருந்தன. பின்னர் படிப்படியாக அந்த எண்ணிக்கை அதிகரித்து தற்போது
அந்த மாநில காவல்துறையே 30 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் டிஐஜி என்கிற பொறுப்பில் இருக்கிற மூத்த அதிகாரியான வைபவ் கிருஷ்ணா 30 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார். இவர்கள் உயிரிழந்தது இன்று விடியற்காலை 1 மணியிலிருந்து 2 மணி வரை என்பதையும் உறுதி செய்திருக்கிறார். அதிலே 25 நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 5 நபர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கான பணிகள் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. வைபவ் கிருஷ்ணா மகா கும்பமேளா பகுதியிலே மட்டும் காவல்துறை ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக சிறப்பாக அங்கே நியமிக்கப்பட்டிருந்த மூத்த காவல்துறை அதிகாரிகளிலே ஒருவர். அவரே இப்போது இந்த தகவல்களை தெரிவித்திருப்பதால் அதிகாரப்பூர்வமாக 30 நபர்கள் இன்று காலையிலே மகா கும்பமேளாவில் நடைபெற்ற தள்ளுமுள்ளுவில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இதுவரை இருந்த குழப்பம் ஓரளவு தற்போது நீங்கி இருக்கிறது. அந்த 25 பேர்கள் அடையாளம் காணப்பட்டவர்கள் யார், மீதமுள்ளவர்கள் யார் என்ற விவரங்கள் எல்லாம் பின்னர் தெரிய வரும். விக்னேஷ், நிச்சயமாக அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.